Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் பிரியாணி ரெசிபி. இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சேனல் நேம் மாம் அண்ட் வி. இதில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கிலோ பாஸ்மதி அரிசி, 1 கிலோ சிக்கன், பெரிய சைஸ் வெங்காயம் 4, தக்காளி 3, இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன், புதினா அரைக்கட்டு, கொத்தமல்லி அரைக்கட்டு. முந்திரி 50 கிராம், பட்டை 3, சோம்பு 1/4 டீஸ்பூன், கிராம்பு 7, அன்னாசிப்பூ 2, ஏலக்காய் 5, பிரியாணி இலை 4, பாதாம் 25 கிராம். தயிர் 5 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 7, கடலெண்ணெய் 200 ml, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், நெய் 3 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன், குங்குமப்பூ, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஃபுட் கலர் 1 பிஞ்ச். இப்போ பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 200 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 ml ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு 100 ml கூட ஊற்றிக்கலாம். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க.
அடுத்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை. ஸ்பைசஸ் போட்டதும் அதெல்லாம் வெடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக அதை கிளறி விடுங்க. அடுத்து 4 பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாகிற வரைக்கும் இதை வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆயிடுச்சு. இதில் 7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததும் இதை நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதும் அதில் அரைக்கட்டு புதினாவும் அரைக்கட்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டதும் அந்த உப்பு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இதை கிளறிட்டே இருக்கணும். இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன். எல்லா மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கோங்க. நம்ம போட்டிருக்க சிக்கன் அந்த மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா அது கிளறி விட்டுருங்க. இப்போ 5 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் அந்த சிக்கனுக்கு நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து எலுமிச்சை பழ சாறு 1 டீஸ்பூன்.
இப்போது எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 1.25 கப்பு தண்ணி ஊற்றுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதி வரும்போது தான் நம்ம இதில் அரிசி சேர்க்க போகிறோம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நீங்கள் நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது கொதி வருதான்னு. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து இதில் அரிசி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். நம்ம வதக்கிறதுக்கெல்லாம் 1/4 மணி நேரம் ஆகிடும். ஸோ டோட்டலாக 1/2 மணி நேரம் வந்துடும். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி எல்லாம் சேர்த்ததும் அந்த அரிசியை உடைச்சிடாத மாதிரி சைடில் இருந்து எடுத்து கிளறி விட்டுருங்க. அடுத்து இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றி அந்த அரிசியெல்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் வறுத்த முந்திரி அண்ட் பாதாம் சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுறலாம். அடுத்து கொஞ்சம் ரெட் ஃபுட் கலர், இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இது சேர்க்க வேணாம். இப்போ அதே மூடி போட்டு இதை மூடிட்டு நம்ம இதுக்கு தம் வைக்க போகிறோம். உங்கள் வீட்டில் பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க. பாத்திரத்துக்கு மேலே வெயிட்டான ஒரு பொருள் வச்சுக்கோங்க. இப்போ இது 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் ஆகணும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் குங்குமப்பூ தூவிக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுறலாம். ஃபைனலாக கார்னிஷ் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இதை கிளறிக்கலாம். எப்போவுமே பிரியாணி சைட்லேருந்து தான் எடுத்து மேலே போடணும். அப்போ தான் அந்த அரிசிலாம் உடையாது. பிரியாணியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம்.
பிரியாணி கூட பிரெட் அல்வா, சிக்கன் 65, ரைத்தா அண்ட் எக் வச்சுருக்கோம். இது கூடவே பனானா ஸ்மூத்தியும் வச்சுருக்கோம். அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி அழகாக பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுங்க. தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இந்த பிரியாணி. கறியும் நல்ல குக் ஆகிருக்கு. வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.